2 வருஷத்துக்கு முன்னால் சென்னையில் வெள்ளம் வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அதை விட பல மடங்கு இப்போ கேரளாவில் இருக்கிற மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க நமக்கு உதவிட்டாங்க, நாம் என்ன பண்ண போகிறோம்? ஹாய் மை டியர் ரெட்டி ஃபார் வியூவர்ஸ். என்னடா பிக் பாஸ் உள்ளுக்கு ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு இருப்பேன், இன்னைக்கு திடீர்னு சோஃபா போட்டு வெளில உட்காந்துருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு கெட்டப் சேஞ்சு. ஸோ பிக் பாஸ் அப்படின்னால புதுசாக பண்ணுங்க அப்படின்னு எங்கள் கிரியேட்டிவ் சொல்லி அமுச்சு விட்டாரு, அதனால தான் வந்து உட்காந்துருக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம ரிவ்யூ போயிட்டு இருக்குண்ணே. சரி ஓகே, அங்கேருந்து திட்டுறாரு, ஏன்டா நீயே வச்சுட்டு என்ன கோத்துடுறே அப்படின்றாரு. சரி நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி டேய் என்கிட்ட சலசம் பண்ணுறக்கே வரையாரு 5 மணி. இந்த சலசங்களுக்கு மத்தியில் பிக் பாஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். இதே மாதிரி பிக் பாஸ்ல பெரிய சலசம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. 3 ப்ரமோ விட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் 3 ப்ரமோ பார்ப்போம், அதுக்கப்புறம் ரிவ்யூ பார்ப்போம். ப்ரமோல என்ன நடந்துச்சு, ரிவ்யூல என்ன நடந்துச்சுன்னு சொன்னா தான் உங்களுக்கு கிளியரா தெரியும். 3 ப்ரமோல ஃபர்ஸ்ட் ப்ரமோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நேத்தே காட்டிட்டாங்க. மகத் வந்து மும்தாஜ் வம்புலுக்குறாங்க, ராஜமாதா கெட்டப் மும்தாஜ் போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு டாஸ்க், ராஜமாதாவா நடந்துக்கணும். இந்த பாகுபலி படம் வந்ததுலேருந்து சரவணன் மீனாட்சியில பாகுபலி எபிசோட ஒரு 1000 நாள் அடிச்சு ஓட்டினாங்க. இப்போ இதே எபிசோட அப்படியே உள்ளு கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன். பாகுபலி கெட்டப் உள்ள கொண்டு வந்தாங்க, ராஜமாதாவும் மும்தாஜ் இருக்காங்க. நம்ம டேனி தான் வந்து பாகுபலின்னு நினைக்கிறேன். மகத் வந்து வம்பிழ்த்துக்கினே இருக்கிறாரு. ஸோ அதான் ஒரு ப்ரமோ வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேனியை பாத்ரூம்குள்ள விட்டு அடிச்சிட்டாரு. இந்த ஒரு ப்ரமோ பார்க்கும்போது சாக்கு, என்னடா மகத்து கையெல்லாம் நீட்ட ஆரம்பிச்சிட்டாரு. டேனி அன்னைக்கே சொல்லிட்டாரு, எனக்கு இந்த வாயெல்லாம் வந்து உடஞ்சிருச்சு, டாக்டர் ஒட்ட வச்சு தான் அமுச்சு விட்டுருக்காங்க, லைட்டாக பஞ்ச் பண்ணாலே கிழிஞ்சிரும், இந்த மாதிரி ஆயிரும், அந்த ஒரு காரணத்துக்காக தான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு கமல்கிட்ட சொன்னார். சரி ஓகே, 3வது ப்ரமோல வந்து பார்த்தா அப்படின்னா ஜனனியும் ரித்விகாவும் வந்து பாலாஜி ஐஸ்வர்யாவை ஓட்டுறாங்கல்ல வம்புலுக்குறாங்க. ஸோ இதுவும் ஒரு டாஸ்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக மொத்தத்தில் வீடு ரணகலமாக இருக்கு. ஏன் டேனி அடிக்கல அப்படின்றதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஆல்ரெடி நிறையவே சொல்லிட்டாரு, எனக்கு வந்து இங்கே நிறைய ப்ராப்ளம் இருக்கு, டாக்டர் சொல்லி தான் அமைச்சிருக்காங்க, கேர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இவன் பாட்டுக்கு பஞ்சு வச்சு பண்ணிட்டான் அப்படின்னா என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு கமல்கிட்டே சொல்லிட்டாரு. இருந்தாலும் மகத்து ஓவரா துள்ளிக்கினே இருக்காரு. ஸோ ரிவ்யூக்கு வருவோம். ரிவ்யூக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நேற்று மட்டும் 2 டாஸ்க் நடந்தது. முதல் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாசிகா தான் நடுவர். இந்த மாதிரி ஜாலியாக அப்படி கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு ஒவ்வொருத்தங்கிட்ட கொஸ்டின் கேட்கணும். நேற்று ஏன் எனக்கு என்கிட்ட அப்படி பேசுனீங்க இப்படி பேசுனீங்க அப்படிங்கும்போது மகத்துக்கிட்ட ஒரு கேள்வி, நீங்கள் வந்து என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ கமல் சார் கேட்கும்போது ஃப்ரெண்டுக்கும் மேலேன்னு சொன்னீங்க, எதுக்காகன்னு பச்சையாக ஓப்பனாக கேட்டுருச்சு யாசிகா. அதுக்கு மகத்து என்ன சொல்கிறாருன்னா, என்னை நம்பி ஒரு உயிர் வெளில இருக்கு, உள்ளுக்கையும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, இருந்தாலும் நான் உங்களை லவ் பண்ணுறேன், அதுவும் வேணும் இது வேணும், 2 பழமும் வேணும், உனக்கு கொடுப்பாங்க. ஐயோ விரல மாற்றி வச்சுட்டேனே. சரி ஓகே, இவன் உள்ளுக்க ரொம்ப அட்டகாசம் பண்ணுறான். இந்த வாரம் கண்டிப்பாக இவர் தான் வெளில வருவாருன்னு நினைக்கிறேன். சரி அதை விடுங்க. அடுத்து என்ன ப்ராசஸ் அப்படின்னா வந்து இந்த அவார்டு டெடிகேட் பண்ணுறது, கழுதை முயல் அதுக்கப்புறம் வந்துட்டு முதலை பூனை இந்த மாதிரியான அவார்டு டெடிகேட் பண்ணுறது. இதில் எப்போ பாரு இந்த மகத்தோட ஐயோ தொந்தரவாக இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி பிடிக்கல அப்படின்னா கீழே மறக்காம உட்காந்து அசலாக கழுவி செஞ்சு விடுங்க, ஓகேவா? அந்த மாதிரி மகத்து வந்து என்ன பண்ணுறோம்னா, மும்தாஜை அங்கே ஒன்று ஓட்ட இங்கே ஒன்று ஓட்ட, ஐயே இவங்க சண்டையை பிரித்து வைக்கிறதுக்கே ஹவுஸ் நேரம் தெரியாம போயிட மாட்டிருக்கு. யாராவது சாப்பிட்றாங்களோ இல்லையா, அவங்க சண்டையை பார்க்கறதே நேரமா இருக்க போது. இதே மாதிரி தான் பிக் பாஸுக்குள்ள அடிதடி சலசலு வம்பு சண்டை இந்த மாதிரியே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு எபிசோடு இந்த ப்ரோமோலாம் வச்சு பார்க்கும்போது கன்ஃபார்ம் ஒரு வெட்டு குத்தி இருக்குது, அடிதடி இருக்கு. இப்படியே பேசிட்டு இருந்தா அப்புறம் அடிச்சு காட்டு அந்த மாதிரியான ரேஞ்செலாம் இருக்கு. அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு ரிவ்யூ இறங்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட முக்கியமான டிஃபரிக்கு பண்ணிடுவீங்க, நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை, பண்ணிடுங்க. பை. இங்கன்னா கமெண்ட் படிக்கல கிளம்பிடு அப்படின்னு நான் வருத்தப்படுறீங்க, கமெண்ட் படிச்சுட்டு தான் போவேன். அபி ஆர்மி ஹாய், அபி எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. அபி ஹாய். அதுக்கப்புறம் வந்துட்டு விவசாயி வைப்ரோ எல்லாரும் மும்தாஜை டார்கெட் பண்ணுறாங்கன்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ போன சீசனில் ஓவியா அப்படி இருந்தாங்க பார்த்தீங்களா, நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்சதானா ஹவுஸ்மேட்ஸ் யாருக்குமே பிடிக்கல. ஸோ அந்த மாதிரி தான் உள்ளுக்கு அப்படி இருக்காங்க. அடுத்த வாரம் எல்லாம் மும்தாஸ் கூட அட்டாச் ஆயிடுவாங்க, கவலைப்படாதீங்க. அப்படி தான் போகணும், வேறு வழி இல்லை. அப்புறம் ஜாய் பிரதாஜ் கிரீனி மோனிகா மேசி சூப்பர்னு சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ. அதுக்கப்புறம் அன்னோன் பர்சன் ப்ரோ, எவ்வளோ நெகட்டிவாக பாயிண்ட் வந்தாலும் இப்படியே பாசிட்டிவாக இருங்க. தேங்க்யூ ப்ரோ. நெகட்டிவாக பாசிட்டிவாக மாத்திரம் தான் நம்ம வேலை, அப்படியே இருப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு திவாகர், அதுக்கப்புறம் பரத், ஸோ பியூட்டிஃபுல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராகுல், பிரவீன், சாய் சக்தி, அருண்குமார், அப்துல், அதுக்கப்புறம் வந்துட்டு வேற யார், கார்த்திக் ராஜா, பிரவீன் டி சூப்பரா பேபி, மாசப். ஸோ இவங்க எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இதில் வந்து கார்த்திக் ராஜா மட்டும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ப்ரோ ஃபஸ்ட்டு அன்லைக்கு, ஏன் கமெண்ட்டும் பண்றீங்க, வியூஸும் பாக்குறீங்க, லைக் அன்லைக் மட்டும் ஏன்? இந்த காரணத்தை இந்த வீடியோல சொல்றீங்க, இல்லாட்டி வெளுத்துட்ற. சரியா? பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் நெட் டிவி ஃபார் யூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Like, share and subscribe to Net TV for You.